வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்தார் முதலமைச்சர் விஜய். அமைச்சர்கள் ஆதவ் ஆனந்த், மரிய வில்சன் உள்ளிட்டோரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போதைப் பொருளுக்கு எதிராக பலகையில் கையெழுத்திட்டார் முதலமைச்சர் விஜய். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என வாசகம் எழுதி விழிப்புணர்வு. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம். போதைப் பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்கிட இந்நாளில் உறுதியேற்போம் என முதலமைச்சர் விஜய் பதிவு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டம். சென்னை காமராஜர் சாலையில் முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்து பொதுமக்களோடு மாரத்தான் ஓடினார். இந்தியாவில் இதுவரை மாரத்தானில் பங்கேற்று 3 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடிய ஒரே முதலமைச்சர் விஜய்தான். வேறு எந்த முதலமைச்சரும் தமிழக வரலாற்றில் ஓடியதே கிடையாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா புகழார். தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம். ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பு. சிலம்பு செல்வர் பாபு சிவஞானம் 121வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் மரியாதை. சென்னை டி நகரில் உள்ள மாப்போசி உருவ சிலைக்கு அமைச்சர்கள் ஆனந்த், ராஜமோகன், வெங்கடரமணன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். முரசொலி கட்டுரையில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் குறித்து எழுதியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தால் இதனை கண்டிப்பாக கண்டித்திருப்பார் என அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற வேண்டும் என உயர்நிலை கூட்டத்தில் முடிவு என தகவல். கூட்டணியிலிருந்து விலகியதும் 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என முடிவு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் மு. ஸ்டாலின் சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என பிரேமலதா விஜயகாந்த் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சி தள்ளி போவதாக தகவல். ஜூலை 2ஆம் தேதி சென்னை மாமல்லபுரத்தில் விஜயபாஸ்கரின் இணைவு விழாவை நடத்த திட்டம். ஜூலை 1ஆம் தேதி அதிமுக மகளிர் அணியுடன் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. மகளிர் அணி செயல்பாடுகள் குறித்தும் கட்சி வளர்ச்சிப் பணிகளில் மகளிரின் பங்கு குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம். திட்டம் ஜூலை 1 முதல் 2031 ஆண்டு ஜூன் 30 வரை 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதற்கான டெண்டர் ரத்து. சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டரை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையில் 284 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நடைபாதை திட்டப்பணிக்கான டெண்டர் ரத்து. பல முறைகேடு கண்டறியப்பட்டதால் 35 டெண்டர்களையும் ரத்து செய்த சென்னை மாநகராட்சி. நாடு முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் ஜூன் 28ஆம் தேதி தொடக்கம். சென்னை பாலவாக்கம் ஆதி திராவிடர் அரசு பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். போதை ஒழிப்பில் சிறந்து விளங்கிய காவல்துறையினருக்கான முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிப்பு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர் உட்பட 15 பேருக்கு பதக்கம் அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். ஜூன் 28ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார் முக்கிய ஆலோசனை.
முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS IPS மாநாடு வரும் 29, 30 ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சாய்குமாருடன் DGP மகேஷ்குமார் அகர்வால் சந்திப்பு. ஜூன் 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் IAS IPS அதிகாரிகள் மாநாடு தொடர்பாக முக்கிய ஆலோசனை. கையாலாகாத காங்கிரசிடம் உயர்கல்வித்துறையை ஒப்படைத்தால் நமது பிள்ளைகள் எப்படி கரை சேருவார்கள் என நயினா நாகேந்திரன் கேள்வி. காங்கிரஸ் அமைச்சரின் செயல்பாடுகளை முதலமைச்சர் சற்று கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 20% கூடுதல் மாணவர்களை சேர்க்க தமிழக அரசு அனுமதி. அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15%, தனியார் கல்லூரிகளில் 10% இடங்களும் கூடுதலாக மாணவர்களை சேர்க்க அனுமதி அளித்தது தமிழக அரசு. திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் MLA இருக்கையில் அமர்ந்து தாவேகவினர் ரீல்ஸ். தாவேகா MLA செந்தில்குமார் இருக்கையில் அமர்ந்து அக்கட்சி நிர்வாகிகள் ரீல்ஸ் எடுத்ததால் சர்ச்சை. வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்ளும் குழந்தைக்கு பெற்றோர் உரிமை கோரி தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் மீது 4 வாரங்களில் முடிவெடுத்திடுக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். இஸ்லாமுக்கு மதம் மாறியவருக்கு முஸ்லிம் லெப்பாய் சமூக சான்றிதழ் வழங்க முடியாது. இஸ்லாமிற்கு மதம் மாறிய ஒருவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம் என்ற தகுதியை கோர முடியாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு கான்பூர் சென்ட்ரல் மதுரை இடையே சிறப்பு விரைவு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு ஆன்லைனில் தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலையை போல் வெள்ளி விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கவலை. சோழவரம் அருகே தனியார் ஆம்னி பேருந்து சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். ராமநாதபுரம் அருகே கலுங்கடி தர்ம முனீஸ்வரர் கோவில் அஷ்டபந்தன மகாகுடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பிரதோஷம் மற்றும் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 4 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. நாளை முதல் 4 நாட்கள் பக்தர்கள் தரிசனம் செய்யப்படுவார்கள் என வனத்துறை அறிவிப்பு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான ஆவடி, அம்பத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் திடீரென கொட்டிய கனமழை. பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பாதிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியாவில் 4.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்ற அமேசான் நிறுவனத்தின் அறிவிப்புக்கு பிரதமர் மோடி வரவேற்பு. இந்தியாவில் முதலீடு உலக நாடுகளிடையே ஆர்வம் அதிகரித்து வருவதாகவும் டெல்லியில் அமேசான் நிறுவன CEO ஆண்டி ஜுவாசியுடனான சந்திப்புக்கு பின் அறிக்கை. ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நமது தொழில்துறையை மேலும் மேம்படுத்தும்.
உலக அளவிலான மதிப்பு சங்கிலியுடன் இணைந்து பணியாற்ற வர்த்தக ஒப்பந்தம் கை கொடுக்கும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற பாக்ஸ்லிகா பொருளாதாரங்களுக்கான உச்சி மாநாடு. செயற்கை நுண்ணறிவு குறித்த பிரகடனத்தில் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கையொப்பம். ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி ஆட்சி காலங்களில் நாட்டின் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா குற்றச்சாட்டு. ஆனால் பிரதமர் மோடியின் ஆட்சி காலத்தில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் மணிப்பூரில் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாகவும் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த வணிக சிலிண்டர்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளும் முழுமையாக நீக்கம். முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்த பல்க் எல்பிஜி விநியோகம் 50% அளவுக்கு தளர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மத்திய உளவுத்துறையின் புதிய இயக்குநராக மகேஷ் தீட்சித் நியமனம். மகேஷ் தீட்சித் 2 ஆண்டுகள் பதவியில் நீடிப்பார் என மத்திய அரசு அறிவிப்பு. மென்பொருள் தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகள் காரணமாக இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை இபிஎஃப்ஓ போர்ட்டல் மூலமான சேவைகள் தற்காலிக நிறுத்தம். புதிய பிஎஃப் கிளைம்கள், முன்பணம், கணக்கு பரிமாற்றம் போன்ற சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது என அறிவிப்பு. முப்பத்தாறு பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாகவும், தட்கல் முறைக்கு 5000 ரூபாயாகவும் உயர்வு. ஜூலை 1 முதல் புதிய கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அடையாளத்திற்கு செல்லுபடியாகும் 12 ஆவணங்களில் கடவுச்சீட்டும் ஒன்று. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மாங்கனி திருவிழாவை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்திற்கு வரும் 29ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக எடுத்துக் கொள்ளப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு. மாநிலங்களுக்கிடையிலான 65வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடர் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இலக்கை எட்டி தமிழக வீராங்கனை கௌதமி ஜெயராமன் தங்கம் வென்று அசத்தல். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்தை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. முதலில் ஆடிய வங்கதேசம் 20 ஓவர்களில் 136 ரன்கள் எடுத்த நிலையில் 16.5 ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றியை உறுதி செய்தது இந்தியா. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவிற்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீராங்கனை என்ற பெயர் பெற்றார் ஸ்ரீசரணி. ஏற்கனவே ஐசிசி பந்து வீச்சாளர் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிலையில் 12 விக்கெட்டுகளை எடுத்ததன் மூலம் புதிய சாதனை. அயர்லாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இன்று மாலை களமிறங்குகிறது ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி. அயர்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது இந்தியா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் ஏ பிரிவில் செக் குடியரசுக்கு எதிரான ஆட்டத்தில் 3-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ வெற்றி. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் தொடக்கம் முதல் இறுதி வரை கோல் அடிக்க முடியாமல் தோல்வியை தழுவியது செக் குடியரசு. பிளாடெல்பியா மைதானத்தில் நடைபெற்ற குராசோ அணிக்கு எதிரான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணி வெற்றி. ஆட்டத்தின் முதல் மற்றும் 2ஆம் பாதியில் தலா ஒரு கோல் அடித்ததன் மூலம் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது ஐவரி கோஸ்ட். நியூஜெர்சி மைதானத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் ஈக்வடார், ஜெர்மனி அணிகள் மோதல். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது ஈக்வடார் அணி.